நீ எந்திரிச்சு வெளிவா மாமா. சின்ராசு, இவ்வளவு தூரம் நான் சொல்லி நம்பாம எல்லாரும் முன்னாலே என்ன கேவலப்படுத்திட்டேன் இல்லையா? எப்ப என் பாம்புக்கு ஒரு சோதனை வந்ததோ இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். கொஞ்சம் இருங்க. மண்ண கட்டிங்க வா. இந்த படிக்க வாங்கி சரி. ஊருக்குள்ள பானை கடிச்சு போடுவான். பேசினா பேச நீ. சின்ராசு, நான் சொன்ன அந்த கட்டுவிரியெல்லாம் இதான்ப்பா. ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த திருட்டுத்தலை நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. சொன்னா நீ எங்க சண்டைக்கு வருவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் அதுல போட்டு வை. உனக்கும் உன்ற பொண்டாட்டிக்கும் திங்கிற சோத்துல இருந்து போடுற துணி வரைக்கும் என்னைக்காவது எதிரியாவது நான் குறைச்சல் வச்சிருப்பனா? இவ்வளவு காசையும் திருடிட்டு நயா பைசா கூட என்கிட்ட இல்லன்னு சொல்லி வாய் கூசாம போய் பேசினியே, உன்னை எல்லாம் சுண்ணாம்பு கலவையில வச்சு திணிச்சா கூட பாவம் இல்ல. சின்ராசு, அத்தே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சால போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டலான்னு சொல்றீங்க, அதானே? அது இல்லம்மா. ஓஹோ, மொட்டை அடிச்சு கருப்புளி செம்புளி குத்தி கழுது மேல ஏத்தி வீட்டு விட்டே துரத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், அப்படியெல்லாம் பண்ணா நம்ம மான மரியாதை தான் போகும். இத பார், நாளையில இருந்து நீ எனக்கு மாமன் கிடையாது. நம்ம தோட்டத்துல 10-30 வேலைக்காரர் இருக்கானே, அதுல நீயும் ஒருத்தன். நாளையில இருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லு. தினம் 300 தேங்காய் உரிக்கணும். என்னவோ நீ தேங்காய் உரிக்கல, நான் உன் தோலை உரிச்சிடுவேன். தேங்காய உரிச்சிடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், திருட்டுல என் பொண்டாட்டிக்கும் பங்கு உண்டு. உரிக்கிறதுல அவளையும் சேர்த்துக்கலாமா? நீ ஒருத்தனே அனுபவி. சின்ராசு, நீ சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். இந்த அதை ஆத்தா கிட்ட கொடு. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? நீங்க பாட்டுக்கு யதார்த்தமா அந்த பணத்தை தூக்கி ஆத்தா கையில கொடுக்குறீங்க. உங்க ஆத்தாவும் யதார்த்தமா பணத்தை தலைமையில வச்சு தூங்குது. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்ச உங்க மாமா அந்த தலைமையில பெரிய கல்லை தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? ஐயோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு பணம் முக்கியமா, இல்ல உங்க அன்பு தெய்வம் உயிரோடு இருக்கிறது முக்கியமா? சிச்சி, எனக்கு பணத்தை விட என்ற ஆத்தா தாண்டி முக்கியம். இந்தா, இத கொண்டு போய் நீயே பத்திரமா வை. சரிங்க அத்தை, இத கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன். 6.25 லட்சம் பத்திரம். அத பத்தி நீ கவலைப்படாத. ஆமா, இப்ப எதுக்கு சும்மா நின்று இருக்க? நாளைக்கு தானே தேங்காய் உரிக்கணும். இப்ப என்ன மணி ஆடுற வேலை இருக்கா?